ஷலோம். நாங்கள் நேற்றைக்கு படிச்சு கொண்டிருந்த அந்த இடத்துல இந்த தொடரலாம். ஐ திங்க் இஸ் த புக் ஆஃப் லூக் இல்லையா? யேசுவா மெஷாயா இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகன் என்கிறத அந்த அடிப்படை வார்த்தைகளால் நாங்கள் ஞாபகத்தை கொண்டு வாரன். ஏற்கனவே சொன்னதுகளை என்னென்னால், நாங்கள் சிறுமாய் விடுதலை அடைய, அதாவது வேத வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து, அப்பதான் எங்களுக்கும் உறுதியாக இருக்கும். மனுஷனோட அபிப்பிராயமோ பாரம்பரியங்களோ கிளவி கதைகளோ எங்களுக்கு ஒன்று தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவ சபையின் அடிப்படையாக விசுவாசிக்கப்பட்ட ஒரு பிரமாணமோ ஒரு கட்டளையோ நமக்கு தேவையில்லை. What does the scripture say? யேசுவாவும் அடிக்கடி பரிசேயர்கிட்ட கேட்டார். So much. How did you read the scriptures? வேத வாக்கியங்களை எப்படி வாசித்தீர்கள்? இல்லையா வாசிக்கிற. ஓகே, அதுக்கு முதல்ல நாங்கள் கண்டினியூ பண்ண முதல்ல தொடர உங்களுக்கு நான் டேவிட் எழுதிய இருதயத்தை பிழிந்த தேவனுடைய ஆவியினால், டேடியினால், தேவனுடைய ஆவி, டேடி, the God of Abraham, தேவன் என்று சொல்லுகிற பொழுது அவர் ஒரே தேவன். மற்ற எல்லா ஆவிகளிலையும் இருந்து நாங்கள் பிரித்தெடுத்து அவரை அந்த உச்சகட்டத்தை, அதி உயர்ந்த தேவன், அது இன்னுமாக the Spirit of God, தேவனுடைய ஆவி என்று சொல்ற நேரம் அவருடைய தன்மையை நாங்கள் குறைக்கிறோம். அவர் தேவன், அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார். நாங்கள் மாமிசம். அவர் ஆவி உலகத்திலே ஆவியாயிருக்கிறார். Alright. அப்ப இத தேவாவியினாலே டேவிட் ராஜா எழுதினது. கடைசியாக கொடுத்தது, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது வார்த்தைகளை சாய்ந்து கொள்ளும்படிக்கு செய்யும். அதான் இல்லையா? Alright. இன்றைக்கு எழுதுங்கோ, இவற்றை பாடமாக வைத்து கிளிப்புள்ளைய போல சொல்லப்படாது. அதுவும் நான் சொன்னபடியினால. இதுவும் இங்க இருந்து வர வேண்டும். இன்றையான எழுதுங்கோ, மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும். பாத்தீங்களா? உனக்கு ஞாபகம் வர வேணும், ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தது. நீங்கள் டேடியினிடத்திலே விண்ணப்பம் பண்ணும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது, அந்த ஜெபம்ங்கிறத அதையும் நான் தவிர்க்கிறேன். சர்ச்சை தவிர்க்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. ஒரு மத சொல். வீண் வார்த்தையை அலம்பக்கூடாது. வீண் வார்த்தைகள், அது மதத்தை தழுவி கொண்டிருக்கிறவர்கள், புறஜாதியார்கள் அப்படி செய்யலாம். அதி உயர்ந்த தேவன் தம்முடைய மகன் யேசுவின் மூலமாக எது சரி எது பிழை, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யுங்கள், இதுதான் தேவனுக்கு, உங்கள் டேடிக்கு, உங்கள் பரம டேடிக்கு பிரியமானது என்றெல்லாம் கொள்ள அணிய போயிருக்கிறார்.
புறஜாதிகள் தங்கள் அதிக வார்த்தையினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலாக்கள் உண்மையிலேயே அழுக வராம அங்க ஒன்றுமே இல்லை, கண்ணில் பார்த்தா ஒரு அழுகையும் இல்லை, அளவணும் எந்த இடத்துலையும் இல்லை. சில சமயம் இருதயத்தை பிழிந்து அவரோடு பேசும் நேரம் உன் இருதயம் அங்கே இருந்து அது அவரது பிரசன்ன வழிநடத்தும் கண்கள் கண்ணீர் வரலாம். எசேக்கியா ராஜா தனது நாட்கள் நீடிக்க வேண்டும் என்று அவன் வேண்டுதல் செய்யும் பொழுது மிகவும் கசந்த அழுதான். தேவன் அதி உயர்ந்த எலோஹிம் ஏசியா மூலம் உன் ஜெபத்தை கேட்டேன் என்று மட்டும் சொல்லவில்லை, உன் கண்ணீரை கண்டேன். Nothing misses him. மாயை பாராதபடிக்கு என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை ஊக்குவிப்பேன். 119:37. அடுத்தது 38. உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற உமது வார்த்தையை உமது அடியேனுக்கு அல்லது எனக்கு உறுதிப்படுத்தி அருளும். நான் உமக்கு பயப்படும்படிக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை, ஒரு ஸ்கிரிப்சர், ஒரு வேத வாக்கியத்தை எனக்கு உறுதிப்படுத்தும். அவர் காண்பிப்பார். இது என்ன, இது நான் யோசிக்கவே இல்லை, நான் திறக்கவே இல்லை, இதப்படி என் கண்கள் இதில் விழுந்தது. அவருக்கு தெரியும். நீ இப்படி எடுக்க அந்த வாக்கியத்தை உனக்கு காண்பிக்க, ஆயனாலே நடியும் இப்படியா எடுக்கலாம் என்று நினைக்க கூடாது. அது சோம்பறிகளின் வேலை. காற்றுகளால் அடிபட்டு நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு மறுபடியும் இல்லாமல் கடற்கரையில் இருக்கும் பொழுது உமக்கு தெரியுமா நான் இங்கே இருக்கிறேன் என்று கேட்டுட்டு அந்த காற்றில் நான் அங்கே இங்கேயும் அடிபட்டேன். நான் அழுது கொண்டு கீழே பார்த்த நேரம் என் கண்கள் ஒரு வார்த்தையிலே விழுந்தது. நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கிறேன், நான் உன்னை கண்டேன். நான் தேடவில்லை, இப்படி நீ உணரும்படிக்கு இதை சொல்லுகிறேன். உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற ஒரு வேதமாக்கியத்தை உங்களது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். எனக்கு 40வது வாக்கியம், இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன் அல்லது விருப்பமாய் இருக்கிறேன். கட்டளைகளின் மேல் இன்றைக்கு கிறிஸ்தவ சபை 99 வீதமான விசுவாசிகள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுக்கு எப்படி கற்பிக்கப்பட்டது? கட்டளையின் காலம் முடிந்தது, நாங்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு கட்டளைகள் இல்லை. அப்படியா? அது அடுத்த வஞ்சிப்பு, பயங்கர வஞ்சிப்பு. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறான். 14:13 அருளப்பர் யோகனான். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். நீதியா? அவருடைய நீதி அது அவரது வார்த்தை, அவரது கட்டளைகள், அவரது ஒழுங்குகள், the instructions of Elohim.
எங்கள் வாழ்க்கையின் நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய ஒழுங்குகள். உபாகமம் 10:13. அதனால்தான் அவருடைய கட்டளைகள் நமக்கு பாரமானது அல்ல என்று முதலாம் அருளப்பர் யோகனான் தேங்க்யூ டாடி 5:3 முதலாம் அருளப்பர் 5ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம், நாம் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் கட்டளைகளின் கீழே இல்லை. கீழே இல்லாம பிறகு மேலே ஆயிருக்கிற, அப்ப நீ தேவனுக்கு மேல. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கட்டளைகள் பாரமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கை தான் பாரமானது. மனுஷனுடைய கட்டளைகள் தான் பாரமானது. சில சபைகளின் கட்டளைகள் பாரமானது. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் நடை வாருங்கள் என்று யேசுவா சொன்னது. அவர் கூப்பிட்டு பாரம் இல்லாத தம்முடைய ராஜ்யத்தின் செய்தியை அறிவித்து முதலில் டடியை அவர்களுக்கு வெளிப்படுத்துவது. அதற்காக அவர் அழைப்பு கொடுக்கிறார். 11:28 டடி வெளிப்படுத்தப்பட்டதும் இந்த பார சுமைகள் எல்லாம் அகன்றுப்போம். மெய்யாக அதி உயர்ந்த தேவனுடைய யேசுவாவின் அடியின் வெளிச்சத்தை பெற்றவர்களுக்கு தெரியும். யேசுவாவின் வெளிப்படுத்துதல் கிடைத்த ஆடுகளுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன். So 1, 2, 3 I will give you another. நீதியால் உயிர்ப்பியும் என்றால் உமது வார்த்தையினால் உமது கட்டளையினால் என்னை உயிர்ப்பியும். அவரது வார்த்தை, அவரது கட்டளை, அவரது சாட்சிகள், அவரது நியாயப்பிரமாணம் எல்லாமே ஒன்றுதான். 43வது வார்த்தையிலே வாக்கியத்திலே 119, 43 ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் குடும்பங்கள், ஆங்கிலிக்கன் குடும்பங்கள், மெதடிஸ்ட் குடும்பங்கள், அசம்பிளிஸ் ஆஃப் காட் அதிலே இருக்கிறது. வேத வாக்கியங்களின் ஆழங்களை அறியாத குடும்பங்கள். உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இந்த படிப்பினைகள் தேவையில்லை, நல்லது, நீ கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. தேவன் எவரையும் பலபந்தம் பண்ண மாட்டார். பலபந்தம் பண்ணுவது பிசாஸ். Elohim leads, the devil will push. அதி உயர்ந்த தேவன் முன்னுக்கு யேசுவா நானே நிலைமை பண்ணு சொல்லி அவர் முன்னுக்கு போறோம். அதுக்கு தான் நாங்க பின்னால வர விரும்பினால். ஆனால் பிசாசோ முதுகுக்கு பின்னால் நின்று தள்ளுவான். கை என் நாள் போகுது, உடனடியா அதை வாங்கு, அதை புஷ் பண்ணி கொண்டே இருப்பான். இதுல எது தேவன் எது பேய் என்று சொல்லி அறியவன் பிடிக்கலாம். 43வது வார்த்தை
சத்திய வசனம் முற்றிலும் என் வாயின் என்று நீங்க விடாது. வாட் a wonderful scripture. அந்த பாட்டை மட்டும் நீங்க சொல்லலாம், அங்கால தேவையில்லை. தேவ வார்த்தை முற்றிலும் என்னுடைய வாயிலே இருந்து நீங்க போக விடாது. நீ சொன்னாய இதுவரையிலும் உன் வாழ்க்கையிலே உன்மேல் நான் அருளிய ஆவியை, உன் வாயிலே நான் கொடுத்த என் வார்த்தைகளை உன்னிடத்திலே இருந்து, உன் பிள்ளைகளிடத்திலே இருந்து, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலே இருந்து நான் எடுத்து போட மாட்டேன் என்று ஏசாயா மூலம் ஒரு இடத்திலே பேசியிருக்கிறார். எங்க போவோம் நாங்கள்? இருள் சூழ்ந்த இந்த உலகம் ஆயிரம் ஆயிரம் மனுஷர்களை சுனாமி தண்ணியை விட மேலதிகமாக அள்ளிக்கொண்டு போகும் கொரோனா என்கிற தொற்று நோய் முன்பு வருஷங்களுக்கு முன்பு கேள்விப்படாத தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையே தன் கையால் தகப்பன் கொல்லும், தன் மனைவியை கொல்லுவது, நஞ்சு குடிப்பது, இவை யாவும் பெருகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியாதா? ஏசாயா தீர்க்கதரிசி 2750 வருஷங்களுக்கு முதல் பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். பூமியை இருள், ஜனங்களை காரிருள். அப்படி என்னால் ரெண்டும் பேயினுடைய அட்டகாசம்தான். இருள், வெளிச்சமில்லை. ஞாபகமா? அல்லது சிலருக்கு தெரியாவிட்டால் யோகனான் 8ஆம் அதிகாரத்திலே நானே உலகுக்கு ஒளி, ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே நடக்காமல் ஒளியிலே நடப்பான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். உலகம் அனைத்தும் இருளுக்குள்ளாகி ஜனங்கள் தாங்கள் இடர்கிறது என்னதென்றில் அறியாது இருக்கிறார்கள். அரசாங்கங்களுக்கும் தெரியாது. உலகத்திலே அவரின் வெளிச்சத்தை பெறாதவர்கள் நோ. எத்தனையோ பேர் பூசாரிமாரை கூப்பிடுகிறார்கள், பூசாரிமாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள். அன்றிருந்து இப்பவும் அக்ரிப்பா ராஜாவோடு அவன் கதைக்கும் நேரத்திலே பவுலோப்போஸ்தலன் சின்னப்பர், அவனுக்கு பக்கத்தில் 2 மந்திரகாரன். அதி உயர்ந்த தேவனை அறியாதவர்கள், அவர் மகனையும் அறியாதவர்கள். தேவனை அறிகிற அறிவு வெளிப்படுத்துதலாய் கிடைக்க வேண்டும், மற்றபடி அல்ல. அதி உயர்ந்த தேவன் தம்முடைய மகனை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை, யெஷுவா the Messiah, முத்திரையிடப்பட்ட இயேசு கிறிஸ்து தம்முடைய டாடியை வெளிப்படுத்துகிறார். இடையில் யாரும் வர முடியாது. எந்த ஒரு கிறிஸ்தவ சபை எனப்பட்ட ஒரு கூட்டமோ போதகரோ மெய்ப்பனோ யாரோ பிஷப்போ எவருமே அந்த வெளிப்படுத்துதலை கொடுக்க முடியாது. It comes directly from God Almighty, El Shaddai,
எல் எலியோன், அதி உயர்ந்த தேவன். மகனை எவனும் அறிய மாட்டான். 50 வருஷங்கள் ஒரு கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டத்திலே இருக்கலாம், மரிக்கும் வரை இருக்கலாம். அவர் வெளிப்படுத்தினார் ஒழிய மகன் யார் என்பதை அறியாமல் அந்த மனுஷன் அந்த மனுஷி சாவாள். 14 வருஷம் தேவனுடைய வார்த்தை கேமலியல் என்கிற ஒரு பைபிள் ஸ்காலர் டீச்சர்கிட்ட அவன் கற்றுக்கொண்டான். சின்னப்பர் பவுல் 14 years. அப்படி இருந்தும் பவுல் தேவனை அல்ல பிசாசியை சேவிக்கிறான் என்று தெரியவில்லை. அது உயர்ந்த தேவனுடைய மகனை அறியவில்லை. இயேசுவின் சீஷர்களை, the disciples of Yeshua, பிடித்துக் கொண்டு சிறையிலே கொண்டு போடுவான் உத்தரவு பெற்று அவன் அதிகாரிகள்கிட்ட இருந்து தமஸ்கு தெருவிலே ஒரு நாள் போய்கொண்டிருக்கிற நேரம் இயேசுவா அவனை சந்தித்தார். நேரடியாக அவன் பார்க்கவில்லை, குரல் மட்டும் கேட்டது. Saul, Saul, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? கீழே விழுந்து கிடந்து அந்த ஒளியினாலே குதிரையில போனவனுக்கள் விழுந்து போனான். கண்களும் குருடாக்கப்பட்டு நீர் யார் என்று கேட்டான். குரல் பேசியது யேசுவாவின் குரல். எபிரேய மொழியிலே நீ துன்புறுத்துகிற யேசுவா நானே. ஓகே, தேவன் வெளிப்படுத்தினார். யேசுவா நான் இன்னார் என்று சொன்னாலும் தேவன் தான் வெளிப்படுத்த வேண்டும். அது அறியோள். நீ கேட்கலாம், யேசுவா தான் சொன்னார் நான் இன்னார் என்று. அவர் சொன்னார், ஆனா அவர்தான் யேசுவா என்பதை அதி உயர்ந்த தேவன் யேசுவா, இயேசுவின் டாடி வெளிப்படுத்த வேண்டும். உதாரணம் சொல்லுகிறேன். கிணத்தடியிலே ஒரு முஸ்லிம் சகோதரி ஒரு பெண் வந்தாள். To cut the story short, ஒரு அவள் சொன்னாள், இயேசு பேசுவதை எல்லாம் கேட்டுட்டு மேசியா அவர் வந்ததும் எங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், அவளுக்கு தெரிந்திருந்தது என்று சொன்னாள். யேசுவா என்ன சொன்னார் தெரியுமா? உன்னோடு பேசுகிறவர் அவர்தான். தாம் யார் என்பதை வெளிப்படுத்தினார். அவளுக்கு அந்த வெளிச்சம் கிடைத்ததா? நோ. அவள் கிராமத்துக்குள் ஓடி போய், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், மற்ற ஜனங்களிடத்திலே ஒரு தீர்க்கதரிசி என்னோடு பேசினார், நான் செய்த என் வாழ்க்கை எல்லாத்தையும் சொன்னார், இவர் கிறிஸ்துவாய் இருக்கலாமோ? அவளுக்கு டாடி வெளிப்படுத்தவில்லை. இது என்னுடைய வாக்கிய ஆராய்ச்சி. பரிசேயர்களுக்கு எத்தனையோ தடவை சொன்னார், என்னத்துக்கு எங்களை சுத்த போக பண்றீர், நீர் கிறிஸ்தவன் எங்களுக்கு சொல்லுமே. You know what he said?
நான் உங்களுக்கு சொன்னேன். I told you. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. நதி அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அந்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள பார்க்கும் கண்களையும் கேட்கும் காதுகளையும் உணர்வுள்ள இருதயத்தையும் அது உயர்ந்த தேவன் டாடி நமக்கு கொடுக்க வேண்டும். விளங்கிதா? All right. I'm not going to my வேதமாக்கியம் முற்றிலும் என் வாயின் என்று நீங்க விடாதே. One more I'll give you. ஒருவேளை ஒரு கனவிலே அல்லது நீ யோசியாமலே, சிலருக்கு எனக்கு இது நடந்திருக்கு, எனக்கு தெரியும். நான் யோசிக்கவே இல்லை. இந்த புத்தகத்தை எடுத்து வாசி, இதுல எனக்கு தெரியவும் மாட்டது. அது தொடர்ந்து அந்த வசனத்தை நான் படித்தேன். அதான் என் எழுதிய நியூலாம் செய்ய துவங்கியது. எப்படியாக நடக்கலாம். இப்ப ஏதோ ஒரு வார்த்தை உனக்கு உணர்த்தப்பட்டு அந்த வார்த்தை அடிக்கடி ஞாபகத்துக்கு வரலாம், அல்லது யார் மூலமாகவோ எழுதப்பட்ட பேசப்பட்ட வார்த்தை உன் இருதயத்தை தச்சிருக்கலாம். கேப்ரியல் தூதன் மரியாளுக்கு சொன்ன வார்த்தைகளை அவள் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தாள். அவள் சொன்னாள், உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுள். இப்ப இந்த சிறிய ஜெபத்தை பாருங்க. 49 நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை, தேவ வார்த்தையை இவன் வசனம் என்று போட்டிருக்கான், எனக்காக நினைத்தருளும், அல்லது உமது அடியனுக்காக, அடியே நீதான் எனக்காக நினைவு கூர்ந்தருளும். ஞாபகம் இருக்கா? வலது பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருந்த மனம் திரும்பிய அந்த சகோதரன், லார்ட் உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது என்னை நினைவு கூர்ந்தருளும். Remember me when you come in your kingdom. 99% உலகெங்கும் இருக்கிற சபைகள் ராஜ்யத்தையும் விசுவாசிக்கிறதில்லை. அவர் திரும்பி வந்து ராஜ்யத்தை நிலநாட்ட போகிறார் என்று இன்று வரை விசுவாசிக்கவில்லை. சபைகள் அங்கே இருக்கிற மனுஷர்களை பரலோகம் போறதுக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. என்ன குருட்டாட்டம்! உமது ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது அந்த சகோதரனுக்கு சாகிறதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம், அதான் மிக ஷார்ட் prayer he did it. Remember me when you come in your kingdom. Remember me. And Yeshua அந்த நோ வலி அதுக்குள்ளே அவர் திரும்பி பார்த்து அவனை பார்த்து
I tell you today, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னோடு நீ பரதேசிலே இருப்பாய். அதாவது you will be with me in the kingdom. உடனடியாக அல்ல, இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், என்னோட நீ ராஜ்யத்திலே இருப்பாய். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சகோதரர்களே, ப்ளீஸ் லிசன், அதி உயர்ந்த தேவன் ஒரு மூலையிலே செய்யவில்லை. ராயப்பர் கொர்நேலியு வீட்டிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே சொன்னார். பீட்டர் சொன்னார், கொர்நேலியு, உனக்கு இதெல்லாம் தெரியும். எப்படி கலிலேயாவதிலே அவரது ஊழியம் தொடங்கி உனக்கு தெரியும் கொர்நேலியு, come on. அவன் ஒரு புரஜாதி, தேவனுக்கு பயந்து பல தர்மங்களை செய்தான். அது உயர்ந்த தேவன் யேசுவா மூலம்தான் தம்மண்டை வரலாம் என்பதை நியமித்தபடியால் ஒரு தூதனை அங்கே அனுப்பினார். என்னத்துக்கு? அவனோட பேசி எங்கேயோ ஒரு வீட்டில் கடற்கரைக்கு கிட்ட ராயப்பர் அங்கே இருக்கிறார், பீட்டர், அவனை வரவழை, அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தேவதூதன் அந்த கொர்நேலியு 100க்கு அதிபதியோட சொன்னது. There is nothing like the word. தேவ வார்த்தைக்கு, வாக்கியங்களுக்கு நிகரானது எதுவுமே இல்லை. தேவனுக்கு நிகரானவன் எவனுமே இல்லை. அவருக்கு ஒப்பாக யாரையும் கொண்டு வர முடியாது. Yeah. All right. So இந்த சிறிய ஜபங்களை எந்த நேரத்திலும் தண்ணி அழும் பொழுது, குளிக்கும் பொழுது 28 தரகா சொல்ல வேண்டியதில்லை. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இனி மற்ற நேர்களில் மற்ற இதுகளை சொல்லலாம் அவரிடத்திலே. நீ அடுத்த நாள் எப்படி உனக்கு வழி நடத்துவார் அவர். ஆனால் எல்லாமே இருதயத்தில் இருந்து அந்த வார்த்தை போகும். ஒரு இடத்துல சொன்னார், இந்த ஜனம் வீணாக என்னை தொழுது கொள்ளுகிறார்கள், வாயினாலே அவர்கள் இருதயமோ எங்கேயோ கிடக்குது. ஏன்? இருதயமும் வாயும் கனெக்ட் ஆகியிருக்க வேண்டும். அப்படியா பல மனுஷர்களுக்கு இல்லை. அவர்கள் மாயக்காரர்கள், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவர்கள். ஓகே, லூக்கா புத்தகத்தோடு நேரிக்கு நாங்கள் விட்ட இடத்துல இருந்து. But I tell you, இன்று வரை இடையிடையே இவைகளை நான் சொல்லுவேன். சிறிய ஜபங்கள் நாளுக்கூடாக மெய்யாகவே நீ இவைகளை அவர் காதிலே உச்சரித்தால் நீ இருக்கிற பிரகாரம் நீ இருக்க மாட்டாய். You will change for better.
லூக்கா முதலாம் அதிகாரம். So we are nearing, hopefully, I don't know if I finish this today, which I believe. We can start on Daddy. முதலாவது, தேவ ஆவி என்றால் யார்? பரிசுத்த ஆவி என்றால் யார்? கர்த்தருடைய ஆவி என்றால் யார்? அவருடைய மகனின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, என்னுடைய ஆவி. இவைகளை குறித்து நாங்கள் ஆராயலாம். கிளவி கதைகள் எங்களுக்கு தேவையில்லை. லூக்கா முதலாம் அதிகாரம். தூதனை கண்டு மரியாள் பயந்த நேரத்தில் தேவதூதனே, லூக்கா 1:30, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தயவு, கிரேஸ், அவரது பிரசன்னத்தினாலே வரும் வல்லமை, உதவி. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு யெஷுவா என்று பெயரிடுவாயாக. இது தமிழ் பைபிள், தமிழ் மொழிபெயர்ப்பு இயேசு என்று போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல ஜீசஸ், அது அவர் பெயர் அல்ல. யெஷுவா, தேவனை ரட்சிப்பு, சால்வேஷன். முப்பத்தி அவர் பெரியவராயிருப்பார், அதி உயர்ந்தவருடைய மகன் எனப்படுவார். அதி உயர்ந்தவர், சர்வ வல்லவர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், வானங்களை சிருஷ்டித்து பூமியை அதில் உள்ளவைகளை பரப்பினவர், அவருடைய மகன் எனப்படுவார். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. யெகோவா ஆகிய எலோஹிம் தேவன், அவருடைய பிதாவாகிய தகப்பனாகிய யெஷுவா தாவீதின் மகன் என்று அந்த வம்சத்திலே வந்தபடியினாலே டேவிடுக்கு கொடுத்த திக்க தரிசன வார்த்தைகள் நாத்தான் திக்கதரிசியின் மூலமாக இஸ்ராயேல் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். எல்லாருக்கும் இந்த இடத்திலே ஆழமாய் நான் போக முடியாது. ஒரு நேரத்தில் அவர் கேட்ட நேரம், what do you think of Christ? கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? யாருடைய மகன்? அவர்கள் சொன்னார்கள், வாய், தாவீதின் மகன். அதாவது அவர் வம்சத்திலே வந்த, அதில் ஒரு படிப்பொன்று இருக்குது. அது நான் இப்ப அதுக்குள்ள போகவில்லை. அவருடைய தகப்பனாகிய டேவிடின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இது 2 சாமுவேல் 7:14 தொடக்கம் போடப்பட்டிருக்கு. திகதரிசி நாத்தான், நேசன் அவரை வந்து சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை. Alright, சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். What is being spoken here? The kingdom, the throne, சிங்காசனம்.
அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு டாக்கிங் அபவுட் த கிங்டம். கேப்ரியல் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். பரலோகமல்ல, முடிவிராது என்றான். 34 மரியாள் தேவதூதன், இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியனே. புருஷன் இல்லாமல் கற்பத்திலே ஒரு பிள்ளை உண்டாகுவது முன்பு நடக்கவில்லை. மலடியாகிய ஆபிரகாமின் மனைவி சாராள் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். தேவனுடைய வல்லமையினால் அவள் மனைவியாயிருந்தாள். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் அந்த வயதிலே அவர்கள் ஒன்று சேர்ந்த பொழுது, you should know what I am speaking, அவள் கருக்கூட்டப்பட்டு தேவாவியினால் அல்ல. இது அற்புதம். அந்த ஈசா கண்ட மகன் பிறந்தான். ஈசா கண்ட சிரிப்பு, அதான் அவருடைய பேரின் அர்த்தம் இங்கே. ஆனா எலிசபெத் மலடியாயிருந்து தூதன் கேப்ரியல் எலிசபெத்தின் புருஷன் சகரியாவுக்கு, அவன் ஆசாரியன், அவனுக்கு சொன்ன பொழுது இந்த மனைவி கர்ப்பவதியால் அவன் நம்பவில்லை. இதப்படி அவள் மலடியில் அவன் நம்பி இருக்க வேண்டும். ஏனென்றால் சாராளுக்கு நடந்தது. இதை விளங்கப்படுத்தும்படிக்கு உனக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவதூதன் சொன்னான், கேப்ரியல், இந்த வார்த்தைகளை நீ நம்பவில்லை. நான் தேவனுக்கு முன்பாக நீக்கிற ஒரு ஆள், அவர் பிரசன்னத்துக்கு முன்பாக ஏற்ற காலத்திலே நான் சொன்ன காரியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. நீ நம்பவில்லை. ஆகையினாலே அந்த பிள்ளை பிறக்கும் வரை நீ வாய் பேச மாட்டாய், நீ ஊமையாயிருப்பாய். மரியாளுக்கு தேவதூதன் சொன்னது கஷ்டமாயிருந்தது. ஏனென்றால் அது முன்பு நடக்கவில்லை. ஆகையினாலே அவளுக்கு எந்த விதமான ஒரு தண்டனையோ எதுவுமோ இல்லை. நான் புருஷனை அறியேனே, இது எப்படியாகும் என்றால் 35 தேவதூதன் அவளுக்கு மறுபடியாக, பரிசுத்த ஆவி, தேவன் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார், அவரே பரிசுத்த ஆவி, அதி உயர்ந்த தேவன். பரிசுத்த ஆவி இன்னும் ஒரு ஆள் அல்ல, அதி உயர்ந்த தேவன் தாமே உன்மேல் வருவார். அதி உயர்ந்தவர்களுடைய வல்லமை உன்மேல் நழலிடும். அகைன், அதி உயர்ந்தவர் யார்? சர்வ வல்ல தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு யாக்கோபின் தேவன், ஒருவராக வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தையும் கொடுக்கிறவர். அவருடைய வல்லமை உன்மேல் நழலிடும். அவருடைய பிரசன்னம் உன்மேல் வரும். அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் மனுஷனை போல சரீரமுடையவர் அல்ல, வரும். ஆகையினால் உன்னிடத்தில் பிறக்கும் பிள்ளை பரிசுத்தமுள்ள தேவனுடைய மகன் எனப்படுவார். தேவனுடைய மகன். அதி உயர்ந்தவருடைய மகன். மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே சில மனுஷர்களுக்குள்ளே இருந்த பேய்கள் இயேசுவை கண்டு ஓடி விழுந்து
வந்து கத்தி குளறி அதி உயர்ந்த தேவனுடைய மகனை உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? காலம் வருவதற்கு முன்பதாக வேதனைப்படுத்தவா வந்தீர்? கத்து குளர்னது பேய். எத்தனையோ பேர் பேய் குளர்றத நாங்கள் சபை கூடும் நேரத்தில் இந்த வார்த்தை என்னை கற்றுக் கொண்டவர்கள் கண்களாலே பார்த்தும் காதுகளாலே கேட்டும் இருக்கிறீர்கள். ஆனால் எல்லாரும் உணர்வடைந்திருப்பார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நோ, மாமிச கண்களாலேயும் இந்த காதாலேயும் கேட்கலாம். நீ பாடுறா, என்னடா ராஜ்யம் ராஜ்யம் என்று சொல்றாய்? எந்த நேரமும் பேய் கத்துறதை அந்த ஆளு கூடாக அல்ல அந்த பெண்ணு கூடாக கேட்கலாம், கண்ணால பார்க்கலாம், கதறி எறிகிறத தூக்க பார்க்கலாம். உணர்வு அட்டி இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகங்கள் சபையிலே இருந்து வார்த்தை கேட்கிறார்கள். பேய்களுக்கு தெரியும் என்ன வார்த்தை கொடுபடுகிறது என்று. பேய்களுக்கு தெரியும் ஆரந்த ஊழியக்காரன். பேய்களுக்கு தெரியும் யார் அந்த சபையை நாட்ட பண்ணினது. இன்றைக்கு பார்க்க வேணும். இலங்கை எடுத்துக்கொண்டால் அதுவும் கிழக்கு பிராந்தியத்தில் போடப்பட்ட தேத்தண்ணி கடைகளுக்கு எண்ணிக்கையே இல்லை. தேத்தண்ணி கடை உனக்கு தெரியாமட்டால் டோன்ட் வரி, வளர வளர அறிந்து கொள்வாய். அவர் வர தாமதித்தார். ஓகே, நான் இப்ப சொன்ன வார்த்தை மார்க்கு 5ஆம் அதிகாரம் அதுல 1 தார், அதுல பிறகு லூக்கா 8லயும் இருக்கு. மார்க் 5 6 7 இருக்குது. ரைட், 5ஆம் அதிகாரம் 6. அவன் யேசுவை தூரத்திலே கண்ட பொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு பேய் கண்டுட்டது. இயேசுவே, அவன் இயேசுவை என்று கூப்பிடல, இயேசுவா அதி உயர்ந்த தேவனுடைய மகனே, எனக்கும் உமக்கும் என்ன என்ன சம்பந்தம்? பேய்கிறது, சரீரம் இல்லாத ஆவி. என்ன சம்பந்தம், தொடர்பு? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்காணி என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனென்றால் ஏற்கனவே அவர் சொல்லி போட்டார், இவனை விட்டு வெளியில வாண்டு. 8வது வார்த்தை. Alright, so யேசுவா அதி உயர்ந்த தேவனுடைய மகன். மத்தேயு 3:17 இவரே என் நேச மகன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அது டாடி. இதுக்கு முதல்ல அதி உயர்ந்த தேவனின் மகன் என்று பேயே கத்துது. தேவாலயத்தில் இருந்த பைபிள் ஸ்காலர்ஸ், பாரிசீஸ் அண்ட் சாதுசீஸ், பரிசேயர் ஒருவருக்கும் தெரியவில்லை மரியாளின் மகன் என்றதை. இப்ப இருக்கிற மாதிரி தாய் இல்லாமல் பிள்ளை வராது. அநேக கத்தோலிக்கர்கள் சொல்லும் ஒரு காரியம். எப்படி பிள்ளை பாரு தாய் இல்லாம? பேய்களுக்கு தெரியும்.
அதி உயர்ந்த தேவனின் மகன் யேசுவா இயேசு என்று மனுஷர்களுக்கு தான் தெரியவில்லை. இன்று வரை நோ. ஏன்? அதி உயர்ந்த தேவன் தம்முடைய மகனை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் அறிவார்கள். மத்தேயு 17:5 அந்த மலையிலே இருக்கிற நேரம், ஒலிவ மலையிலே அந்த தரிசனத்திலே தரிசனம் குரல் மேலே இருந்து வந்தது, இவரே என் நேச மகன், திஸ் இஸ் மை பிலவட் சன். இப்ப வேறொன்று சொல்ல போறார், அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். நான் சிலருக்கு சொல்லி இருந்தேன், அவருக்கு செவி கொடுங்களுக்கு பக்கத்தில் உப என்று போட்டு 18, 19 போட்டு வை. ஏண்டா உனக்கு தெரிய வேணும், அவர வாயிலே போட்ட வார்த்தைகள் எல்லாமே டாடி, அது உயர்ந்தது. இவருக்கு செவி கொடுங்கள். மத்தேயு 17:6. I put it 17:5. I don't know why. Let me see. அதில் போடப்பட்டிருக்கிறது ஸ்கிரீன்ல 17:6. That's in the English Bible. மத்தேயு 17:5. Okay? Sorry about that. இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறோம், ஞாபகத்துக்கு கொண்டு வரோம், மகன் அதி உயர்ந்த தேவன் மகனை விட பெரியவர். அவர் அதி உயர்ந்த தேவன் யேசுவா இயேசு அவருடைய மகன். டாடியும் மகனும் ஒரே குடும்பம். அதான் சொன்னவர், என்னை கண்டவன் என்னை கண்டவன் என் டாடியை கண்டான். We have to get the pictures so that they can understand and then catch what we are saying from the scriptures. அவருடைய தன்மை, அவருடைய சுவாபம், அவருடைய சித்தம் எல்லாவற்றையோடையும் அனுப்பி வைத்தார். மகனை தனியா அனுப்பவில்லை. டாடி ஆவியா இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? அது உயர்ந்த தேவன் மகனுக்குள்ளே இருந்தார். என் டாடி என்னை விட்டு ஒரு காலமும் பிரிய மாட்டார். என்னை விட்டுட்டு போக மாட்டார். பிள்ளைகள் பாருங்க, மகன் டாடியை நேசிக்கிறார், டாடி மகனை நேசிக்கிறார். எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். அதுவே சாபம் நிறைந்த இருளாகி கொண்டு போகும் இந்த பூமியிலே எங்களுக்கு சந்தோஷம். எங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஏனென்றால் அருளப்பர் சொன்னபடி
முதலாம் அருளப்பர் 1:3 வரை நம்முடைய ஐக்கியம் தேவனோடும் அவர் மகனோடும். எஸ், இந்த வார்த்தைகள் தேவன் உனக்கு வெளிப்படுத்தவும் உறுதிப்படவும் இந்த படங்களை காண்பிக்கிறோம். வேறு ஒன்றுமில்லை. அதுவும் வழிநடத்தப்பட்டு வழிநடத்தப்படாமல் நாங்கள் நெவர் இன்னும் ஒரு தேசத்தின் கொடியை பிடிச்சு கொண்டு தெருக்கள் 3 வருடங்கள் 3 தடவை போலாமா? வாட் நான்சென்ஸ்! பைத்தியம் வேலையாயிருக்கு. இங்கே இருக்கிற நிறைய யூதர்கள் இருக்கிறார்கள். ஒரு 1000 பேர் என்று வைப்போம் மட்டக்களப்பிலே. அவர்கள் பிடித்து கொண்டு போகலாம், அதான் அவர்களுடைய கொடி. அப்படி செய்திருக்கிறார்கள் மற்ற மற்ற இடங்களிலே, தேசங்களிலே. By the way, what is it? 12th, 13th, 14th? நாளைய தினம் 72 வருடங்கள் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்து ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அதுக்கு முதல் 48க்கு முதல் பிரிட்டிஷ் பெரிய பிரித்தானியா அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவங்க விட்டு போற நேரம் பண்ணின கூத்துக்கள் அவங்களோட சில அது பிறகு வாரினார். நாடுகளை சில இடங்களை எடுத்து பிரித்து போட்டு வேற யாருக்கோ கொடுத்து போட்டாங்க. அவருக்கு தெரியும். 48ஆம் ஆண்டு 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி தான் அவர்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. அந்த நாள் தான் 48 மே 14 தான் அத்திமரம் துளித்தது. எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன, எங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்ன, எங்களுக்கும் ஜெர்மனிக்கும் என்ன? அப்படி என்றா என்னத்துக்கு இஸ்ரேல் கொடியோடு நாங்கள் கிடந்து தொங்குறோம் ஏனென்று கேட்டால் ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு வந்து காட்டினது இஸ்ரேல் தேசத்தை. அங்கதான் எல்லாம் தொடங்கிச்சு, அங்கதான் எல்லாம் முடிய போகுது. பெத்லெஹேம் அங்கதான் இருக்குது, ஒலிவமலை அங்கதான் இருக்குது, எருசலேம் அங்கதான் இருக்குது, கலிலேயா அங்கதான் இருக்குது, கலிலேயா கடல் அங்கதான். தேங்க்யூ, put it in the right time. அங்கதான் வர போறார். அங்கதான் அவர் சொன்னார் எருசலேமிலே சத்தியம் பண்ணவன். அது மகாராஜாவின் நகரம். மகாராஜா யார்? யேசுவ தி மெஷியா. I wish I could show you some videos. The latest videos were with the highways and all that. மலைகள் எல்லாம் அதெல்லாம் the highway, underground train. I don't know. They have just developed so much. அவங்க உற்பத்தி ஆயின தோடம்பழம் கொண்டு போட்டிருந்தார்கள். ஆரஞ்சு ஃப்ரம் இஸ்ரேல் என்ற கனடாவில் நான் ஜெபிக்கும் நேரம் ஒரு சின்ன பிள்ளை கையால் உரிச்சு போடுது. பெருசு சாப்பிட்டா தேனுக்கு பக்கத்துல தான். ஏன் அப்படிதான் அவர் இடத்துல அவரே சொல்லிட்டார்.
பாலும் தேலும் வழிந்தோடும் தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு I don't know why I said about honey. Come on! There are a lot of things to enjoy. That's God's chosen place. அவர் தெரிவு செய்த நேஷன், சின்னோரு நேஷன், ஒரு கேரட் கிழங்கு, அவ்வளவுதான். இஞ்சால ஜோர்தான், அங்கால கடல், அதுக்குள்ளதான் முழுக்க நடந்தது. முழு பிறப்பு, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாமே நடந்து திரிஞ்ச இடம் எல்லாமே அதுதான். எரிக்கோ பட்டணம், யோசுவா போய் எனக்கு ஒரு 10-15 வருஷங்களாக இதெல்லாம் இதுக்குள்ள நடந்தே நான் வாசிக்கிற நேரம் எரிக்கோங்கடா, பெத்தனி எங்க கிடக்கு. Everything is inside over there. Okay. Now, Yohanan 10 அதிகாரம். Did I give you that? Let me go quickly now. I want to somehow start teaching you about Ruach HaKodesh. You know what that is? Ruach, Avi, HaKodesh, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி என்று வேறு யாரையும் சொல்றதில்லை வேத புத்தகத்தில். அதுக்கு பிறகு வரும், அதுக்குள்ள போக கூடாது. இப்ப 10:27 என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. அருளப்பர் 10:27 அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, சபைக்கல்ல. நான் அவைகளுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கட்டு போகிறது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையில இருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவைகளை எனக்கு தந்த யார் கொடுத்ததாம்? ரசிக்கப்பட்ட ஆக்களை, வெளிச்சம் கிடைச்சாக்களை இயேசுவின் கையில கொடுத்தது யார்? நீ அவரை இப்ப அறிந்திருந்தால் நான் சொல்றேன், டடி தான் கொடுத்தது. ஞாபகம் இருக்கு? அவர் ஜெபம் பண்ணும் நேரம், பரிசுத்த பிதாவே, நான் உலகத்தில் இனி இல்லை, உம்மண்டை வருகிறேன், நீர் எனக்கு கொடுத்த இவர்கள் உமது பேரிலே காத்துக்கொள்ளும். ஞாபகம் இருக்கு? ரைட். இருபத்தி 29வது வார்த்தை, அருளப்பர் 10:29 அவைகளை எனக்கு தந்த என் டாடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். இந்த இடத்துல 14க்கு போங்க இருக்கா, அருளப்பர் 14 எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். 14:28 நான் போவி, யேசுவா பேசுகிறார் சீஷர்களோட, பரிசேயரோட அல்ல. 1008 கொஸ்டினை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாரோடையும் பேச இயலாது. கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டத்துக்குள்ளேயும் எல்லாருக்குமே இவைகள் வெளிப்படுத்தப்பட மாட்டாது. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் அவரோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான். ஹலோ, எல்லாருக்கும் அல்ல. நோ, எல்லா போதகருமே பெருகும் அல்ல. And only those who are close to him. அவர் உண்மை உள்ளவர், அவரே உண்மை, அவருக்கு பின்னாலே போகிறவர்கள். ரகசியங்கள் எல்லாருக்கும் அல்ல. 28 நான் போவேன் என்று திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று நான் உங்களுக்கு சொன்னதை கேட்டீர்களே.
He is not talking about the second coming to establish the kingdom. இரண்டாவது வருகை அல்ல, அவர் திரும்பி உயிர்த்தெழுந்த பின் அவர்களை வருவேன் என்று சொல்றார். அதுக்கு பிறகு வருவோம். அது ஆழமாக நீந்தி ஓட வேண்டி இருக்குது. எப்படி வந்தார், எப்படியாக பேசினார், என்ன காரியங்களை பேசினார், என்னத்தை ஊதினார், ஓராள் மேலும் யூதாஸ் இல்லை, அவன் செத்து போனான். அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. நீங்கள் கேட்டீர்களே திரும்பி வருவேன் என்று. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாயிருந்தால், யார் யெஷுவாவில் அன்புள்ளவர்களாயிருப்பார்கள்? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அருளப்பர் 14:24, அருளப்பர் 14:13, அருளப்பர் 14:23. இனிமே எத்தனையோ இடங்கிறதுல இருக்கு. இது யெஷுவாவின் வாயினாலே வந்த. நீங்கள் என்ன அன்பாய் இருந்திருந்தால் டடியினிடத்தில் போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஆனால் அவங்க துக்கமா இருந்தாங்க. என்ன இது எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்துட்டு இப்போ போறேன்னு சொல்றார். அவங்க துக்கம். ரைட்? ஏனெனில் என் டாடி என்னிலும் பெரியவராயிருக்கிறார். அங்க பார்த்தோம் எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். இப்ப தமக்கும் டாடிக்கும் இடையில என்ன நிலை என்பதை காண்பிக்க, டாடி இஸ் கிரேட்டர் than me. Daddy is greater than me. யெஷுவா அதி உயர்ந்த தேவனின் மகன் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையிலே அவர் வானங்களை விட்டு புறப்படும் நேரம் அவருடைய குரல் கேட்டு சவக்குழிகள் திறக்கப்பட்டு அவருக்குள்ளாய் நித்திரை அடைந்தவர்கள் முதலில் எழும்பி வானங்களிலே அவரை சந்திக்க, அது அவரது இரண்டாவது வருகை. அதை குறித்து இங்கே சொல்லவில்லை. அந்த வருகையின் நாளும் மணத்தியாலமும் மகனுக்கு தெரியாது. ஏன் பிரதர்? டாடி மகனிலும் பெரியவராயிருக்கிறார். எதை சொல்ல வேணும் சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். நாங்க அதுல கைய போட தேவதூதர்களுக்கு தெரியாது, மகனுக்கும் தெரியாது. இரண்டாவது வருகையின் வருஷமும் மாதமும் நாளும் மணத்தியாலமும் சாத்தானை துரத்தி பிடிச்சு பாதாளத்தில் அடைக்கிற தூதனுக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் டைம் பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க, எங்க போய் முடிய போகுது. ஒரு தூதன் சாத்தானை கட்டி போடுவான். உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி வஞ்சித்து இன்று வரை வழி நடத்தும் மதங்களுக்கூடாக அதி உன்னத உயர்ந்த தேவனை அவரண்டை போகலாம். மதங்களுக்கூடாக சில வழிகளினாலே பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படலாம். சரீரத்தை கிழித்தால், யாத்திரை போனால், இதான் அவனுடைய வேலை. பாவங்கள் அனைத்து நிவர்த்தியாகி தண்டனை எல்லாம் நீங்க ஒருவர் அண்டை சரணாகதி அடைய வேண்டும். அவர் மகன் அண்டை. அவர்தான் பாவ நிவாரண
பலியாக நித்தியத்துக்குமாக அந்த மாசற்ற அவரது இரத்தத்தையும் அவர் உயிரையும் கொடுத்தார். Finish. இனிமேல் ஒரு பலி இல்லை. Finish. முடிந்தது. இது கிறிஸ்தவம் அல்ல, இது தேவனுடைய ராஜ்யத்தின் என்ஜினியரிங் ஒர்க். ஆர்கிடெக்ட் அவருடைய மகா திட்டம். சாத்தானுக்கு மறைச்சு வச்சிருந்தார். யாருண்டு ஆதியாமம் தொடக்கம். அதான் தெரியாம ஒருவர் வந்து உண்ட தலையை நசுக்குவார் என்று சொல்லிப்பட்டார். 3ஆம் அதிகாரம் ஆதியாமத்தில். ஓகே, சும்மா அறிவுக்கு சொல்லுகிறேன். அவனுக்கு நடுங்க துவங்கி இருக்கும் அந்த நேரம். இப்பயும் நடுங்கி கொண்டுதானே இருக்கிறான். யாக்கோபு பின்னையும் சொல்றான், தேங்க்யூ டேடி, தேவன் உண்டன்னு ஒரே தேவன் நீ விசுவாசிக்கிறாய், பேய்களும் விசுவாசிச்சு நடுங்குது. இது அறியாதபடியினால பேய பற்றி அது இதை கேட்டோன்னு நீ நடுங்கிறாய். உண்மையான கதை பேய். நீ தேவனுடைய பிள்ளையாக உண்மையாக இருந்து உண்மை வழியிலே போன உன்னை கண்டோன்ன நடுங்குது. அது உனக்கு தெரியாது. என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். ஓகே, இது தெரியல நைசியாவில் கூடி நாட்களுக்கு. மகனை டேடியோடு சமமாக்கினார்கள். 1700 வருஷங்களாக இது நடக்குது. இன்று வரை முதலாம் கொரிந்தியர் 3:23 எடுக்கும். I don't think I gave you this. முதலாம் கொரிந்தியர் 3:23. நீங்கள் அவருக்கு பின்னால போகிறவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இது கொரிந்தியருக்கு பட்டணத்தில் உள்ள தேவனுக்கும் அவர் மகனுக்கும் உரியவர்களுக்கு எழுதப்படுகிறது சின்னப்பரால். நீங்கள் மேசியாவின் உடையவர்கள். You belong to Christ. நீங்கள் மேசியா கிறிஸ்துவின் உடையவர்கள். மேசியாவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவரது பிரசன்னம், அவரது ஸ்வாவம், அதுக்கு நான் இப்ப வர இல்லை. கிறிஸ்தவ பேர் வச்சா கிறிஸ்தவ ஒரு கூட்டம் என்ற ஒரு சபையன் அதுல இருந்தா நீ யார் சொன்னது நீ கிறிஸ்துவ உடையவன்? Who said that? என்ன பைத்தியமான எண்ணங்களை எல்லாம் எண்ணி வைச்சிருக்கிறார்கள். கிறிஸ்து தேவனுடையவர். Christ belongs to Elohim. யேசுவா அதி உயர்ந்த தேவனுக்கு தான் உரிமை, அவருக்கு தான் சொந்தம். So the connection, நாங்கள் யேசுவாவுக்கு உரிமை உள்ளவர்கள், அவருடையவர்கள். யேசுவா தேவனுடையவர். அப்ப யார் பெருசு? அதி உயர்ந்த தேவன். தேவன் கிறிஸ்துவின் உடையவர் என்று சொல்லவில்லையே. இது என்னுடைய வேலைக்காரன். யார் பெருசு? வேலைக்காரனா நானா?
I don't know whether we have to finish this. 2 Corinthians 11. Hope you understood that. Christ belongs to El Elyon. Second, 2 Corinthians 11:3. Oh, I don't think that's the scripture. Every man, the head of, is it 1 Corinthians maybe? I think it's 1 Corinthians. Yes, மன்னிக்கவும், 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3வது வாக்கியம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மெஸ்ஸாயா கிறிஸ்து தலையாயிருக்கிறார். The head of every man is Christ. Every man, okay? பெண்ணுக்கு புருஷன் தலையாயிருக்கிறார். எல்லா குடும்பங்களிலும் அப்படி இல்லை. அதுக்குள்ள நான் போன வெளியே வர மாட்டேன். இப்ப அது தனியா சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். குடும்பத்தில் புருஷன் தான் தலைவன். Alright? தலை. மேசியாவுக்கு கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார். இப்ப யார் பெருசு அதிகாரத்தில்? The head of the Messiah, the head of Christ is Elohim, El Elyon. நீங்கள் அறிய வேணும் என்று விரும்புகிறேன். எல்லாருக்கும் இது தெரியாது. சிலர் அறிந்தாலும் எல்லாம் கலண்ட எலும்பு மாதிரி பல குடும்பங்களிலே மனைவி தலையாயிருக்கிறாள் அல்லது ஒரு புள்ள தலையாயிருக்குது. அது சொல்லத்தான் எல்லாரும் தகப்பனும் தாயும் கேட்கும். மகளிட்டையும் ஒரு கதை கேட்போம். முடிஞ்சது. தலை எங்கண்டு பார்த்தீங்களா? மனைவி தலையாயிருந்தால் அந்த குடும்பம் பினிஷ். அதோடு நான் போடுறேன். எப்பயோ ஒரு பழமொழி ஒன்று கேட்ட நான் கோபிக்கப்படாது. ஒரு பழமொழி கோபிக்கப்படாது, தாழ்மையாக இருக்க வேண்டும். பெண்கோழி கூவி பொழுது விடியாதான், அதோடைய ஒரு முதலாம் கொரிந்தியர் 15:24. இதுல என்ன நடக்குது என்று பாருங்க. தொடக்கம் வாசிப்பான். அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ஏன் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? தன் தன் வரிசையிலே அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் எல்லாரும் சவக்குழியிலே they are dead. முதல் பலனானவர் யேசுவா, மரித்தோரில் இருந்து முதற்கனியாக உயிர்த்தவர் யேசுவா. ஓகே, இயேசு. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள், பார்த்தீங்களா, அவருடையவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. Oh my God,
ஐ டோன்ட் நோ. அவருடையவர்கள், நீ அவருடையவனாய் இருக்கிறாயா? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து அவருக்கு பின்னாலே போகிறாயா? இந்த வாழ்க்கையை வெறுத்தாயா? ராஜ்யத்தின் வேலையில ஈடுபட்டு இருக்கிறாயா? நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று இயேசுவா சொல்லி இருக்கிறார். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 24 அதன் பின்பு முடிவு உண்டாகும். எதற்கு முடிவு? இந்த கொடிய காலத்துக்கு முடிவு. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் முழு பேய்கள், துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, எபேசியர் 6:12 எல்லா பேய்களையும் பூட்டி ஒரு தூதன் அனுப்பி அடைச்சு போட்டதுக்கு பிறகு பரிகரித்து தேவனும் டடியுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாராம். அவர் டடியும் தேவனுமாயிருக்கிற அதி உயர்ந்த தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், மோசையின் தேவன், எலியாவின் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனாகிய தேவன், உன்னை கற்பத்திலே உருவாக்கின தேவன், உன் கண்கள், உன் வாய், உன் மூக்கு, காதுகள் எப்போ உருவாகிறது? உன் தாயின் வயிற்று. நீ எந்த மதம் என்றாலும் பரவாயில்லை, அவர வார்த்தையில இருக்கிறது சொல்றேன். அதுக்கு அவர கம்ப்யூட்டர்ல உனக்கு விளங்கும்படி சொல்றேன். அந்த டேட்டும் மாதமும் ஏறும் போட்டுப்பட்டிருக்கு. எப்ப கண்மொழி ஒளியால வந்ததுண்டு, எலும்பு எப்ப உருவாகினது, எப்ப விரல்கள் உருவாகினது. ஓகே, ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாராம். எப்ப இது நடக்கும்? 1000 வருஷ அரசாட்சியின் பின் பூமியிலே எருசலேமிலே 1000 வருஷங்களுக்கு பிறகு ராஜ்யத்தை டடி நிலத்தில் ஒப்பு கொடுப்பாராம். யார்? அவருடைய மகன் யேசுவா. எப்ப பெற்றவர்? லூக்கா 22. Thank you, Daddy. Oh, help me. 29. I can't just, I'm so surprised on how he helps me to get this. பசை ஓட்டுன மாதிரி இது 22, 29. ஆகையால் என் டாடி எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தது போல நானும் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறேன். பரலோகத்தை அங்க போய் என்ன செய்ய போறாய்? முதல்ல போக மாட்டாய். அங்க போய் ஒருவரும் இருக்க மாட்டாங்களே, டடியும் இல்லை, மகனும் இல்லை. அவர் பூமிக்கு வந்துடுவாங்க. அதுதான் வேத வாக்கியங்கள். டடி எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தது போல நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கத்தோலிக்க குடும்பங்கள் ஆங்கிலிக்கன் சபை குடும்பங்கள், மெத்தடிஸ்ட் குடும்பங்கள், the Assemblies of God, the CPM or any church, இந்த நாட்களுக்குள்ளே என் இருதயத்தில் இந்த பாரத்தை போட்டு என்னை போல இருக்கும், அதாவது
பழைய நிலைமை 33 வருஷங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது. சொர்வங்களையும் உண்டங்களையும் வணங்கி கொண்டிருந்த நேரம் என் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒன்று இருக்கு. எவ்வளவு மனத்தியானங்களை செலவழிச்சிருப்பேன். அது உயர்ந்த தேவனுக்கு தெரியும். எவரையும் குற்றப்படுத்தவோ இழிவாக்கவோ என்னுடைய வேலை. அதற்கு நான் அழைக்கப்படவில்லை. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை திறந்து ஆராய்ந்து பார். நான் சொன்னேன், எனக்கு நேர மூத்த கூட பிறந்த சகோதரி, அவை தெரிந்தவர்கள் மட்டக்களப்பில் இன்னும் இருக்கிறார்கள். என்னமோ பிசாசை கொண்டு செய்யப்பட்ட ஒரு காரியத்தினாலே அவருடைய கல்யாணம் உடைந்து சபையிலே அதை வைக்க முடியாத செபஸ்தியார் கோயிலை கொண்டு வந்து செத்த வீடுதானே கொண்டாடினது. வேற என்ன? இலங்கை சரித்திரத்தில் அல்லது உலக சரித்திரத்தில் இப்படி ஒரு இது நடந்திருக்குமோ? ஜனஜனமா ஒரு சோச்சண்ட சொன்ன ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கு. பேயின் வஞ்சிப்பினாலே நடந்த காரியம். மயக்கம், வேத வாக்கியங்கள் தெரியவில்லை, யாரும் எனக்கு வந்து சொல்லவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை, போதவன்மார் வரவில்லை. Nothing whatsoever. அதனால் தான் உங்களுக்கு நான் இந்த வார்த்தை நீ ஆராய்ந்து பார். ஏன் இவன் இப்படி சொல்றான்? இது உண்மைதானா? இயேசு யார்? அவருடைய தகப்பன் யார்? அவர்களுக்கு இடையிலே உறவு என்ன? இனிமேல் என்ன நடக்கிறது? என்ன வரப்போகுது? இதோ எல்லாம் சரியண்ட மாதிரி வேலையெல்லாம் தொடங்கி பேசஞ்சர் ஃபிளைட்ஸ், ஏர் டிராவல் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி கிடக்குது. தேவன் ஒருவர் அறிவார். அதி உயர்ந்த தேவன், அவரும் அவர் மகனும். நாடுகள் மனம் திரும்பி இருக்குதா? முதல்ல அவரது ஜனம் எனப்பட்ட பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கிறார்களா? அவருக்கு தெரியும். கரங்களை உயர்த்துவோம். Adonai Vaishmareka Yair Adonai Panaveli Eka Viguneka Isar Adonai Panaveli Ekar Vaisam Ekar Shalom. Adonai உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அடோனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாக இருப்பார்கள். அடோனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். இயேசுவின் அதிகார பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். நாளைய தினத்தினம் அவருக்கு சித்தமானால் நாங்கள் தொடர்ந்து we will say, I have yet some things to say. அதை அசிபாரமாக வைக்கும் வார்த்தைகளை அதன் பிறகு நாங்கள் will talk about who is this Holy Spirit. யார் இந்த பரிசுத்தாவி? பரிசுத்தாவி என்றால் என்ன? வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது?
அதுகளையும் பார்ப்போம். So we say goodbye to you, all those who are abroad and also in Sri Lanka, other places. We believe இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாயும் ஆசீர்வாதமாயும் இருக்கிறது. Those who are in the Middle East, we have not forgotten you. And France, Indonesia, United Kingdom, Switzerland, everywhere. Anyway, we say goodbye now. We will, God willing, we will see you, God willing, for tomorrow when we meet you. Bye-bye.